காவேரி வீட்ட கண்டுபிடிச்ச உடனே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வந்து காவேரிய வந்து பார்க்குறது அப்படி இப்படின்ட்டு இருக்காரு. "நான் அங்கேயே போறேன் தாத்தா" அப்படின்னால காவேரி இல்லாம இந்த வீட்ல இருக்க முடியாது. "வெண்ணிலாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. "வெண்ணிலாவ நீங்களே பார்த்துக்கோங்க" அப்படின்னு விஜய் போறாரு. இப்ப காவேரி வீட்ல எல்லாரும் இருக்காங்க. ஸோ வந்து விஜய் போய் நின்ன உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. அதிர்ச்சியாகி அப்படியே பார்த்துட்டு, "என்ன தம்பி இப்படி பண்றீங்க? இங்க வராதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. சாரதா முறைக்கிறாங்க. ஸோ குமரன் தனியா கூட்டிட்டு போய், "என்ன பிரதர், நீங்க வந்து ஏற்கனவே அத்தை ரொம்ப சோகத்துல இருக்காங்க. நீங்க வேற வந்து டென்ஷன் பண்ணாதீங்க. ப்ளீஸ் போயிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இங்கேருந்து நான் எப்படி போ முடியும்? நான் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சே" அப்படின்னு பேசும்போது, "இதுக்கு மேல சரியா வராது. ஹவுஸ் ஓனர கூப்பிட்டு பேச வேண்டியது தான். அவங்க நம்பி தானே வாடகைக்கு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப ஹவுஸ் ஓனர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி, "இந்த தம்பி இங்க என்ன பண்றாரு? இவரு பக்கத்து போர்ஷன்ல தானே குடியிருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? இத நீங்க முன்னாடியே சொல்லவே இல்லையே" அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க காவேரி குடும்பத்துல. "இத என்னம்மா சொல்றது? உங்க வீட்லயா குடி வச்சேன், பக்கத்து போர்ஷன்ல குடி வச்சேன். உங்க ஃபேமிலி எவ்ளோ நல்ல ஃபேமிலியோ, அதே மாதிரி பெரிய இடத்து பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. நாங்க குடி வைக்கிறதா இருந்தா பார்த்து தானே நாங்க குடி வைப்போம். அ நல்ல தம்பிங்கிறதுனால ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இங்க வந்து தங்கியிருக்காரு" அப்படின்னு விஜய் பத்தி சர்டிஃபிகேட்லாம் குடுக்குறாங்க. ஸோ காவேரியை பார்த்து விஜய் கண்ணடிக்கிறாரு. சாரதா கோவத்துல போயிடுறாங்க. "எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ இவன காலி பண்ணணும்" அப்படின்னு குமரன் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, காவேரியை பார்த்து சிரிக்கிறது, கண்ணடிக்கிறது, ப்ரப்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ காவேரிக்கு ரொம்ப டல்லா இருக்கு. வாமிட் பண்றாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. காவேரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி, டாக்டர் கிட்ட போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போறாங்க. அங்க டாக்டர் எல்லா டீட்டெயிலுமும் கேட்ட உடனே காவேரி சொல்றாங்க. ஸோ வந்து குட் நியூஸ் தான், நீங்க கன்சீவா இருக்கீங்க அப்படின்னோனே காவேரி அப்படி அழறாங்க. இத இப்போதைக்கு எதுவும் சொல்லக்கூடாது. அம்மா ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கு. இத சொன்னோம்னா நம்மள கொன்னே போட்டுரும். நம்ம எவ்வளோ தூரம் இந்த ஒரு விஷயத்த மறைக்க முடியுமோ நம்ம மறைச்சிருவோம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி நம்ம எப்படி இருக்கோ அத பார்த்துக்கலாம். அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு துணை நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்பாவ மனசுல நினைச்சுட்டு வந்து ஒரு பக்கம் அழுதுட்டே போறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா காவேரி விட்டு போக மாட்டாரு. காவேரிய கூட்டிட்டே போயிருவாரு. அவருக்கு எப்ப தெரியப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னொரு சைடு வந்து, "ஏன் இப்படி காவேரி டல்லாவே இருக்கா?" அப்படின்னு கங்கா யோசிச்சுட்டு காவேரிட்ட போய் பேசுறாங்க. "என்னாச்சு? நம்ம கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.